வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன் அண்மை காலமாக அதிகம் பேசப்படும் விடயங்களின் தொகுப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைகின்றது. திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் உரிய முறையில் மேற்கொள்ளப்படாததன் காரணமாகவே கொழும்பு துறைமுகத்தில் பெரும் நெரிசல் ஏற்படுவதாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தமது சேவையின் நற்பெயருக்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் கப்பல் நிறுவனங்களும் தாமத கட்டணம் உள்ளிட்ட கூடுதல் செலவுகளுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் சாதனை அளவிலான கொள்கலன்கள் கையாளப்பட்டன. எனினும் தற்போது ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக எதிர்வரும் காலத்தில் பெரும் பாதிப்பை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முனையங்களுக்கு இடையே கொள்கலன்களை நகர்த்துவதற்கு சாதாரண முறைமையே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த மந்தமான செயல்முறை காரணமாக ஒரு ஏற்றுமதிக்கு 1 லட்சம் முதல் 3 லட்சம் வரை மேலதிக செலவு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு கொள்கலன் முனையங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. எனினும் உபகரணங்கள் இல்லாமை மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு இல்லாமை காரணமாக அவற்றின் செயல்திறன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர சர்வதேச ஆய்வக சான்றிதழ்கள் அதிகாரிகளால் நிராகரிக்கப்படுவதால் உள்ளூர் தர நிர்ணய நிறுவனங்களில் மீண்டும் சோதனை செய்ய வேண்டியுள்ளது. இதன் காரணமாக துறைமுக தாமத கட்டணங்கள் அதிகரிப்பதோடு பழுதடையக்கூடிய பொருட்களின் தரம் பாதிக்கப்படுவதாகவும் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக சுமார் 100 பாடசாலைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பாடசாலைகளில் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதோடு சில பாடசாலைகள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைத்துள்ள முகாம்களாக செயற்படுகின்றன. இந்த நிலையில் இந்த பாடசாலைகளில் கல்வி கற்ற மாணவர்கள் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு செல்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்வதில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படுமாயின் அது குறித்தும் ஆராய்வதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாயக கழுவில தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த வார இறுதியில் சந்திக்க உள்ளனர். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியதும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி SC விக்ரம ஊடாக 9/7/2025 எனும் திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸநாயக்கவுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் அளித்த குற்றங்கள், வலித்து காணாமலாக்கப்பட்டல்கள், மனித புதைகுழிகள் மற்றும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்களையும் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்குறிப்பிட்ட விடயங்களுடன் தொடர்புடைய சில உண்மைகளையும் எதிர்வரும் காலங்களில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக உள்ள விடயங்களையும் உள்ளடக்கி கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் திகதி வெலிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி முன்னிலையில் சத்திய கடதாசி வழங்கியிருந்தார். அந்த சத்திய கடதாசியின் ஒரு பிரதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு மேலும் 2 பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டார்க்கிடமும் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடமும் கையளிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி சோமரத்ன ராஜபக்ஷவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த நவம்பர் மாதம் 26 அல்லது 27ஆம் திகதி மீண்டும் அவரை சந்திப்பதற்கு சிறைச்சாலைகள் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்தனர். இருப்பினும் டிட்வா சூறாவளியை அடுத்து அந்த சந்திப்புக்கான அனுமதி வழங்கல் தாமதமடைந்த நிலையில் இந்த சந்திப்பு இந்த வார இறுதியில் நடைபெற உள்ளது. வாகன போக்குவரத்து விதிமீறல்களுக்காக விதிக்கப்படும் அபராதங்களை ஜனவரி 15ஆம் திகதி முதல் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இணைய வழியில் செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் GOVP முறையின் மூலம் செலுத்த முடியும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPG சேனாதீர தெரிவித்துள்ளார்.
இதன் மூலம் வாகன விதிமுறைகளுக்காக அபராதம் விதிக்கப்படும் சாரதிகள் இனி அபராதம் செலுத்துவதற்காக அலுவலகங்களுக்கு சென்று நேரத்தை விரயமாக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எந்தவித சிரமங்களுமின்றி அபராத தொகையை இணைய வழியில் செலுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ளதோடு நாடு முழுவதும் ஜியோவிபி மூலம் அபராதம் செலுத்த தேவையான அனைத்து வசதிகளும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஜியோவிபி வழியாக ரூபாய் 7.5 மில்லியன் மதிப்பிலான அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்கள் உட்பட ஜனவரி 15 முதல் முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் இந்த சேவை நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆன்லைன் ஜியோவிபி மூலம் அபராதம் செலுத்தும் முறை அமலுக்கு வருவதால் எதிர்காலத்தில் போலீசாருக்கு எதிரான லஞ்ச குற்றச்சாட்டுகள் எழுவதற்கான வாய்ப்பு குறையும் எனவும் இனி யாருக்கும் போலீசாருக்கு நேரடியாக பணம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன விதிமீறல் இடம்பெறும் இடத்திலேயே ஆன்லைனில் அபராதத்தை செலுத்த முடியும் எனவும் பணம் செலுத்தியதை உறுதிப்படுத்தும் தகவல் உடனடியாக செலுத்துபவரின் கைபேசிக்கு அனுப்பப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முழு செயல்முறைக்குமே 2 முதல் 3 நிமிடங்கள் மாத்திரமே ஆகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதோடு லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் குற்றம். அத்தகைய குற்றங்கள் கண்டறியப்பட்டால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதீர மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பகலகம போலீஸ் கல்லூரியில் பயிற்சி பெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு தொகுப்புடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.